தனியா நின்று இவ்வளவு சீட் வாங்கியிருக்காரு. யார் கூட கூட்டணி வைப்பாருன்னு நினைக்கிறீங்க? யாரு கூட கூட்டணி வைப்பாருன்னு தெரியல. இது கூட்டணி வைக்காம தானே வந்திருக்காரு. எப்படி இருந்தாலும் ஒரு மெஜாரிட்டி வேணும். ஒரு 135 சீட்டு எடுத்துருவாரு. இன்னும் டைம் இருக்குல்ல, மணி ஆகலல்ல. இல்லைன்னா வச்சா ரெட்டையில கூட தான் வைக்கணும். பார்க்கலாம். ஆனால் அது நடக்காது. அவரே ஜெயிச்சிருவாரு பாருங்க. இன்னும் டைம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் எடுத்துருவாரு அவரு. இன்னும் 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல. கண்டிப்பா எங்க விஜய் வருவார். தனியா நிப்பாரு. யாரால இந்த வெற்றி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? யாரால? விஜயால தான் வெற்றி கிடைச்சிருக்கு. ஏன்னா அவர் ஜனங்களுக்கு செய்யணும்னு தான் அவ்வளோ இதுவெல்லாம் அவங்க ஃபேமிலியை அவரோட சொத்து எல்லாத்தையும் படம் நடிக்கிறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளுக்காக வந்திருக்காரு. ஏதாவது நான் உங்களுக்கு செய்யறேன், ஏன்னா என்னை தூக்கி விட்டதுனால உங்களுக்கு நான் செய்யறேன்னு வந்திருக்காரு. கண்டிப்பா ஜனங்களுக்கு செய்வார். அடுத்த வாட்டியும் அவரு தான் வருவார். ஏன்னா இந்த வாட்டி அவர் சேர்ந்து காட்டிட்டு அடுத்த வாட்டி அவர் வருவார். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் வந்ததுக்கு. இப்போ டிவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அடுத்து வர நாட்கள் இப்போ விஜயை வச்சு தான் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க. இன்னும் அடுத்து வர நாட்கள்லாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் செய்யறத பொறுத்தே அவங்க இதுவாயிடுவாங்க. அவர் என்னன்னா இப்போ 5 வருஷத்துக்கு இவங்க எவ்வளோ அமக்கலம் பண்ணாங்களோ அதுக்கு எதிராகவே அவர் எல்லாமே நல்லது பண்ணி நாட்டை காப்பாத்திடுவார். வப்பா 2 பேர்கிட்ட போய் ஜெயிச்சிட்டார். அது போதும். எவ்வளோ அனுபவிச்சாரு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு உண்மையாவே. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. காலையிலலாம் அவ்வளோ பயந்துகிட்டே இருந்தேன் நான். கஷ்டம், கண்ணே எனக்கு கலையிடுச்சு. ஐயோ, தபால் ஓட்டு எண்ணும் போதெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா இப்போ பார்க்க காலையிலேருந்து நான் வியாபாரமே பண்ணல, இதை தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லது செய்வார். நாங்க 10 சீட்டு வரதே பெரிய விஷயம் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு 110 சீட்டு வரதுன்னா சரித்திரத்திலே கிடையாது. நீங்க இந்தியாவில எந்த கட்சி ஆரம்பிச்சு உங்களுக்கு எம்ஜிஆருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது எம்ஜிஆரோட கூட்டணி வச்சாரு. அவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கும் போது அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சாரு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து கூட்டணி எதுவுமே இல்லை, தனி மெஜாரிட்டியோட நிற்கிறாரு. ஆனா வந்து காலையில நாங்க 8 மணிக்கு டிவி ஆன் பண்ணோம். இப்போ வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். ஆனா இது வந்து கடவுள் என்னன்னு தெரியல. இது டிஎம்கேயும் ஏடிஎம்கே நிலைய இது பண்ணது மக்கள் வந்து அதுக்கேற்றாப்புல திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆனா நல்லது நடக்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிகாலம் கிடைக்கும் கண்டிப்பா. 100% உங்களுக்கு விஜயனால தமிழ்நாட்டுக்கு நல்லது கண்டிப்பா. இந்த அராஜகம், கஞ்சா, கோயில்கள் அதிகம் கஞ்சா இன்னைக்கு 90% பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கஞ்சா தான் இன்னைக்கு. இதுக்கு வந்து ஃபுல்லாகவே டிஎம்கே தான். இதுக்கு 100% டிஎம்கே தான். உங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. இது வந்து தமிழ்நாட்டுக்கு இது ஒரு விடிகாலம், அவ்வளோதான். இது வந்து யாரும் நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க. நான் பக்கா ஏடிஎம்கே. என்னைக்கு அம்மா இறந்தாங்களோ அன்னையிலேருந்து நான் விஜய் கட்சி தான். இப்போ விஜய் இந்த ட்ரிப் நான் போட்டது விஜய் தான் போட்டேங்க நான். எங்கள் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா ஏடிஎம்கே நாங்கள். என்னைக்கு அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கே அந்த கட்சியும் குட்டிச்சரா போச்சு. எதுவுமே இல்லை, மாற்றங்கள். இது யார் காரணம் நினைக்கிறீங்க இந்த வெற்றிக்கு? இது வெற்றிக்கால இளைஞர்கள் தான் காரணம். 100% இளைஞர்கள் தான், வேற யாருமே கிடையாது. இது வந்து 100% இளைஞர்களுக்கு தான். இது தேங்க்ஸ். இத்தனை பர்சன்டேஜ் வாங்குவாரா? இதோ இந்த மாதிரி ஒரு லீடிங் எதிர்பார்த்து போகிறதுக்கு முன்னாடியே எல்லாருக்குமே தெரியும் சார், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உண்டுன்னு. தவக தலைவராக நிற்கிறாருன்னும் போது கண்டிப்பாக அவர் வந்து ஆட்சி மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். எல்லாருக்குமே தெரியும். அதனால இது வந்து எலெக்ஷன் வச்சு தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதுதான் சார், கூட்டணி இல்லாமல் சிங்கிளாக நிற்கிறதே பெரிய விஷயம் தானே சார். தற்கொலை கூட்டம்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க? ஓட்டா மாறாது, தற்கொலை கூட்டம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதெல்லாம் வந்து தவறான வார்த்தைகள். இன்னைக்கு அவர் தனிச்சு நின்று ஜெயிச்சு காட்டிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க? தமிழ்நாடே இன்னைக்கு தலைகீழ நின்றுச்சு சார். அவ்வளோதான். அவரோட இடத்தை காட்டிட்டாரு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுக திமுக மக்களுக்காக எதுவும் செய்யலை சார் இது வரைக்குமே. சரிங்களா? நிறைய குற்றங்கள் நடந்துருது, தண்டனைகள் கிடையாது. ஒரு தவறு பண்ணுறானாக்கா உடனே வந்து சட்டம் வந்து கடுமையாக இருக்கணும். கடுமையாக இருந்தால் கண்டிப்பாக தண்டனை குறையும். தவறு பண்ணுறாங்கன்னும் போது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும் போது இந்த தவறுகள் நடக்கத்தான் செய்யும். இதுதான் அடிப்படையாக இன்னைக்கு வந்து தலைகீழா மாறதுக்கு காரணமா இதான் சார். இருந்தாலும் ஒரு பெரும்பான்மை இல்ல, ஒரு 100 சீட் ஒரு 80 சீட் அந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் இருக்குது. கூட்டணி மறுபடியும் இப்போ எப்படி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கூட்டணி அமைக்கிறதுங்கிறது அது அப்பாற்பட்ட விஷயம். இன்றைக்கு நிலைமை தனிச்சு நின்று இத்தனை தொகுதி வின் பண்றது பெரிய சாதனை தான். இதுக்கப்புறம் கூட்டணி வைக்கிறதுங்கிறது அவங்க தலைவர்களோட முடிவு. ஆமாம் சார், அதுவும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல சார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா அவரும் சிஎம் ஆகிருப்பார். அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. இன்னைக்கு மீடியா வந்து இந்த அளவுக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வரவேற்பில் இருக்கு. அதுதான் இது மாற்றமே. ஆமா, ரஜினி கிடைக்கல, யாருக்குமே கிடைக்கல. இவர் கிடைச்சிருக்குனாக்கா அதுதான் வரவேற்கத்தக்கது. ஆமா, அதான் உண்மை. எங்களுக்கு காலையில் 8 மணி போலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது தபால் ஓட்டுலேயே எங்களுக்கு முடிவு தெரிஞ்சு போச்சு சார். நாங்களாம் ஓட்டு போட்டோம். நாங்களாம் பக்கா டிஎம்கே. சரிங்களா? பக்கா டிஎம்கே இருந்து நான் இன்னைக்கு டிவிக்கு ஓட்டு போட்டிருக்கேனாக்கா அது காரணம் ஆட்சி மாற்றம் வேணும்னு தான் போட்டோம். இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக 100% ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. தண்டனைகள் குறையும் சார், குற்றங்கள் குறையணும். தமிழ்நாட்டில் மக்கள் ஃப்ரீயாக போகணும், ஃப்ரீயாக வரணும். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு. டிஎம்கே வந்து கற்றுக்கிறதுக்கு இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. இதுக்கப்புறம் கற்றுக்கினாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் உண்மை.
இதுக்கப்புறம் அவங்க கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி அவங்க 60-70 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கணும். அப்பா கூட இருந்து அவர் கற்றுருக்கணும். அவர் பிள்ளை வந்தார், அவர் கற்றுருக்கணும். யாருமே பண்ணலை. மக்களை அலட்சியப்படுத்திட்டாங்க. அதுதான் இது காரணமே. ஆமாம், அதுதான் ஒரு முறை தான் வாய்ப்பு. சரிங்களா, அப்பா இறந்த பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் வாய்ப்பை பயன்படுத்தலை. அதனால் மக்களை வந்து ஆட்சி மாட்டுறது வாய்ப்பு இருக்குது. 90% வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கலாம் சார். அது வந்து தலைவர்கள் முடிவு பண்ணும்போது இழுபறியான நிலையில் வரும்போது கண்டிப்பாக கூட்டணி சேர தானே வேணும். பார்த்துக்கலாம். ஆமாம், இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே இவ்வளோ பெரிய ஒரு லீட் அடிக்கிறாங்க, யாருக்கிட்டையும் கூட்டணியும் வைக்காம பார்க்கும்போது எப்படி இருக்கு? வரது நல்லது தான் தலை. யாராக இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு வந்து நல்லது செய்கிறது ஓகே தான். யாரும் இல்லைன்னு சொல்ல, வர வேண்டாம்னு சொல்லலை. இவங்க வந்து இப்போ அரசியல் எதுவும் தெரியாமல் புதுசாக வந்து இறங்கி என்ன பண்ண போகிறாப்புல. இது வந்து ஷூட்டிங் மாதிரி இல்லைல்ல, இது அரசியல். இவங்கெல்லாம் அப்போலேருந்து ஊறி வந்தவங்க, இவங்களுக்கு தெரியுது. எதுவுமே வந்து எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ண போகிறாங்க. அதான் இது ஒரு மேட்ரு. விஜய்க்கு என்ன தெரியும் அரசியலில்? இப்போ என்னது நடக்குது, இது போகுது வருது, என்ன தெரியும்? அதான் இதில் ஒரு கேள்வியாக இருக்கிறது. விஜய் ஜெயிப்பாரு, செங்கோட்டையன் ஜெயிப்பாரு அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். விஜய் ஜெயிச்சது நல்லது தான். ஆட்சி மாறுது, நம்ம தலைமுறை இருந்து வந்தவங்க ஓகே. ஆனால் இவருக்கு கடைசியில் என்ன பண்ண போகிறாரு ஆட்சியில் வந்து, அதான் ஒரு மேட்டராக இருக்குது. இப்போ தெரிஞ்சு அவங்களே புரிஞ்சு ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. விஜய் பண்ணுவார் வருவார் நம்பிக்கையாக இருக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் பண்ணால் ஓகே தான். காப்பாற்றுனா ரொம்ப நல்லது நாட்டுக்கு. திரும்பி அவரே கொண்டு வந்து வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா திரும்பி எல்லாம் அப்படியே மாறதான். என்ன தவறு பண்ணிட்டாங்க ஏடிஎம்கேவோ ஒரு டிஎம்கேவோ? என்ன தவறு பண்ணிட்டாங்க? மக்கள் ஏன் அவ்வளோ பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க? அவங்க என்ன தவறுன்னு எதுவும் சொல்ல முடியாது. இதில் இருக்காங்க. எல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. எதுவும் பண்ணாமல் இல்லை, எல்லாம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம், என்ன நடக்குது, என்ன போகுதுன்னா எதுவும் சொல்ல முடியல. எவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு ஆக்சுவலி அந்த இது. ஆமாம், எல்லாருமே இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயும் டிஎம்கே தான் வந்து நிற்கும். அவங்களுக்குள்ள தான் போட்டி. வருஷம் எப்போவுமே நடக்கிறது அவங்கள தான் போட்டி. இப்போ திடுதுப்புன்னு பார்த்தா ரெண்டுக்கு நடுவில் இருந்தே விஜய் நிற்கிறாப்புல. இப்போ டிஎம்கே லாஸ்ட்டில் போச்சு. இப்போ இவங்க 2 பேருக்கும் போட்டி மாதிரி ஆயிடுச்சு. அதான் இப்போ ஒரு மேட்டராக ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த மூமெண்ட் ஆக்சுவலி விஜயோட வெற்றிக்கு ஒரு மூமெண்ட்டாக மாறி இருக்குது ஆக்சுவலி? என்ன காரணம் விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம்? அது வெற்றி போட்டு என்ன காரணம்னா அவர் நாட்டுக்கு செய்வார்னு எல்லாம் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ நாள் இப்போ ஒரு 2 வருஷமா ஒரு அரசியல் பண்ணாரு, ஒரு 6 மாசமா ஒரு கேன்வாஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கரூர் சம்பவமும் இடையில நடந்துச்சு. எந்த இடத்துல ஒரு டேர்ன் பாயிண்ட் வச்சு மக்கள் எல்லாரும் ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க? அவர் அது என்னன்னு சொல்ல முடியல. அவர் வந்து எல்லாரும் பிடிச்சி பேசுகிறாங்க. எனக்கு விஜய் வந்தால் செய்வாங்க, என் நாட்டுக்கு இது வந்தால் ஓகே. காரணம்லாம் இல்லை. என் விஜய் இப்போ வந்து செய்கிறாங்க. இத்தனை வருஷம் எல்லாரும் தான் செய்கிறாங்க. டிஎம்கே தான் செய்யுது. எல்லாம் நம்ம கட்சியிலேருந்து எல்லாருமே செய்கிறாங்க தான். எல்லாருமே வந்து போராடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்தார், வந்து நிற்கிறாரு, பண்ணுறாரு. ஆனால் வந்தால் செய்வார், நாட்டுக்கு இது முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆகும்னு நினைக்கிறீங்க இதுக்கப்புறம் டிவிகே? ஏன்னா வந்து முதல் எலெக்ஷன்ல 100+ அடிக்கிறாங்க. எவ்வளவு ஸ்ட்ராங் ஆவாங்க போக போக? வர வருஷம் அவங்க பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இந்த 5 வருஷம் ஆட்சியில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ வர வருஷம் அவங்களே தூக்கி வச்சிருவாங்க மறுபடியும். ரிசல்ட் அந்த ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு? இல்லை, நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோன்னா, எங்களுக்கு ஸ்டார்டிங்கே தெரியும். இப்போ லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு நடுவில் நின்னது இப்போ வரைக்கும் ஸ்டார்டிங். எனக்கு இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டதே இல்லை. எனக்கு மொத்தம் நான் இது வரைக்கும் 3 ஓட்டு கிராஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஓட்டுமே நான் போய் போடல. ஆனால் இந்த டைம் போட்டே ஆகணும்னா வாண்டடாக வாங்கினது ஓட்டு போட்டு ஓட்டு இல்லாமல் போயிடக்கூடாது. எவ்வளோ ப்ரே பண்ணிட்டுலாம் போய் நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டேன். ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறவங்களுக்கு போட்டுட்டு அது நடக்கும்ன்ட்டு ஒன்றும் இல்லை. இதை ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்காங்க. எல்லா எலெக்ஷன்லையும் பண்ணிடாத மாதிரி இந்த எலெக்ஷனில் மாறி பண்ணால் சந்தோஷம் சொல்கிற மாதிரி. ஏன்னா முன்னாடி மேலே கொடுக்குறவங்க கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி வர்றதுல தான் உடஞ்சிருது, பாலிட்டிசம் ஆகிடுது, அந்த கட்சி பேருக்கு குறைஞ்சிது. அந்த மிஸ்டேக் எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணாங்க. இது எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ஷாக்கே இல்லை. காலையிலேருந்து நாங்கள் செலிப்ரேட் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு அது ஷாக்கே கிடையாது. ஆக்சுவலி தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாரும் என்ன வேணும்னு கேட்டாங்களோ அது கரண்ட் ஒரு 3 இயர்ஸாக கிடைக்கல. அந்த ஒரு ரீசன் தான். மற்றபடி அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான். மேலே இருக்கவங்க தரதை கீழே இருக்கவங்க கரெக்டாக அதை செப்பரேட் பண்ணலை. அவங்க விஷயம் வந்து ஆக்சுவலி டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே மிஸ் பண்ணிட்டாங்க. டிவிகே வந்து கரெக்டாக அதை வந்து யூஸ் பண்ணி ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த போட்டி போட்டு இந்த கோவிட் டைமில் அகெயின் இந்த டைமில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் டிவிகே ஆக்சுவலி இன்னும் எதுவும் பண்ணலை. ஜஸ்ட்டு அவர் பண்ணுறேன்னு சொன்ன நம்பிக்கைக்கு தான் நாங்கள் இப்போ சப்போர்ட் கொடுத்துருக்குறோம். இன்னும் பண்ணால் எதுவும் பண்ணலை. 0 தான் ஆக்சுவலி. இன்னும் எதுவும் பண்ணலை. அவர் பண்ணுவாருன்ற நம்பிக்கை தான் இப்போதைக்கு போட்டிருக்கிறது தான். இல்லை ஆக்சுவலி ஏன்னா இந்த 2 சைடில் போட்டவங்க வந்து நம்பிக்கைப்படி கொடுத்தபடி 100% கொடுத்தாங்கன்னா இல்லை. அந்த சைடும் இல்லை, இந்த சைடும் இல்லை. 2 கட்சியும் நம்ம பல வருஷமாக பார்த்துட்டோம். குழந்தையிலேருந்தே நாங்களும் பார்த்துட்டு வரோம். எனக்கு இப்போ 30. நான் குழந்தையிலேருந்தே பார்த்துட்டு வரேன். எங்கள் வீட்டில் ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, ஆப்போசிட்டில் ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே பார்த்துட்டு வரோம். இப்போ கரண்ட்டாக நாங்கள் தலையெடுத்து எங்கள் ஜெனரேஷன் பார்க்கும்போது கரண்ட் ஒரு 10 இயராக எனக்கு 18+ ஆகிறதுலேருந்து நான் ஓட் போடுறதுலேருந்து சர்ச் பண்ணிட்டு வரது அது ஒரு கேட்டகிரியில் இருக்குது. பட் இந்த எல்லா கேட்டகிரியில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண வரைக்கும் பார்த்ததில் வச்சு தான் ஒருத்தர் சொன்னதை வச்சு நாங்கள் ஓட் பண்ணியிருக்கோம். அப்போது எல்லா மக்கள் மனசுலையுமே என்ன இருக்குது,
அனலைஸ் ஆயிருக்கு. இல்லை இந்த ரெண்டுமே பார்த்தாச்சு, புதுசாக பார்ப்போமே, இல்லைன்னா இன்னும் ஒரு 5 இயர்ஸ் தானே, அடுத்த 5 இயர்ஸ் கழிச்சு யார் பார்க்கணும், நம்ம தான் பார்க்கணும், பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேட்டகரியில் தான் இப்போ நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். முதல் எலெக்ஷன்ல இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட், இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தீங்க? எதிர்பார்க்கல. என்ன யோசிச்சிருந்தீங்க? நாங்கள் எதுவும் யோசிக்கல. குழந்தைங்க தான் அவர் மேலே ஒரு பற்றாகிறாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் ஏடிஎம்கில் டிஎம்கில் இருந்தால் கூட அதுங்க விசிலுக்கு போடு குழந்தைங்க டார்ச்சரில் தான் அவர் ஜெயிச்சது. அவங்க பெரியவங்களாம் வந்து மனசார போடல அவர் ஓட்டில். குழந்தைங்க வீட்டில் தொல்லை கொடுக்குது, வீட்டில் தூங்குறப்ப சொல்ல கூட அம்மா மம்மி விசிலுக்கு போடுங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுடைய இயக்கத்துக்கு தான் போடுது. அதனால தான் இவ்வளோ இடம் வந்ததுக்கா. விட வீட்டில் இருக்க குழந்தைகள் அதிகமாக பிரச்சாரம் பண்ணி. ஆமாம் குழந்தைங்க தான் பிரச்சாரமே. எங்கள் வீட்டில் 12 ஓட்டு, 8 ஓட்டு வந்து விஜய்க்கு தான் போடுறேன். எல்லாமே இன்னும் கல்யாணம் ஆகாத பசங்க, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க. உண்மையாகவே அவரோட வெற்றி காரணம் இதுதான். அவ்வளோ பிரச்சாரம், அவ்வளோ அவர் பிரச்சாரத்துக்குலாம் வந்து சொல்ல முடியும். வீட்டில் இன்றைக்கி ஏடிஎம்கே ஓட்டு டிஎம்கே ஓட்டு வந்தது காரணமே குழந்தைங்க தான். அவருக்கு வந்து இளைஞர்கள் ரசிகர் இருக்காங்க, அது அவங்க போட்டாங்க, அது வேறு. ஏடிஎம்கே பெரியவங்க வயசானவங்க இது என்ன மாதிரி ஆள்லாம் போட்டது குழந்தைங்களோட அன்புக்கோசம் தான் போட்டாங்க. இல்லைனாக்கா இவ்வளோ தியாகத்தை ஏற்படுத்திக்க மாட்டார். டிஎம்கே தான் தப்பு. டிஎம்கேல வந்து ஒரே அராஜகம், கொள்ளை, கற்பழிப்பு, பேப்பரை பிரித்தா தினம் அதுதான். அந்த புருஷனை கள்ளக்காரனை வச்சு புருஷனை கொண்டா அது அந்த மாதிரி பண்ண மறுநாள் 1 மாதத்தில் அவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் கெஞ்சா, ஊசி, பவுட்ரு, 20 வயசு பசங்களாம் சீக்கிரம் செத்துடுறானுங்க. என் வயசுக்கு இன்னும் நான் 61 வயசு ஆகுது. இது வரைக்கும் எனக்கு இந்த சிகரெட் பழக்கம், பாக்கு பழக்கம் எதுவும் கிடையாது. இப்படி இருந்தால் இப்போ பிறகு 5 வயசுல இன்ஜெக்ஷன் பண்ணுறான், என்ன பண்ணுறது? அதெல்லாம் நீ தடுத்து நிறுத்தணும். இல்லை, காவல்துறை உங்ககிட்ட தானே இருக்குது. நல்லா யோசி. இவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதிமுக தானே போவாங்க, டிவிக்கேன்னு போயிட்டாங்க. டிவிக்கே தான் குழந்தைங்கள பற்றி சொல்லிட்டேனே, பிரச்சாரமே குழந்தைங்க தான். அதிமுக வந்து இப்போ 2வது இடத்துல தான் வராங்க. அதிமுக போன வாட்டி 75 இடம் பிடிச்சாங்க. அந்த 75 இடம் இருக்கு. இப்போ நாங்கள் 66 இடத்துல அதிமுக முன்னணியில் தானே இருக்காங்க. அவங்க ஓட்டு அவங்ககிட்ட தான் இருக்கு. இவங்க இப்போ விஜய் ஜெயிச்சது காரணம் சின்ன குழந்தைங்க, வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் அன்பு தான். படித்தவங்க வந்து ஓரளவுக்கு போட்டிருக்காங்க மாற்றம் வேணும்னு. 60 வருஷம் ஆகுது. திராவிட கட்சி தான் மாறி மாறி வராங்க. 67லேருந்து 59 வருஷம். இப்போ இதுதான் தாக்கத்தை, மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. ஒரு சிலர் படித்தவங்களாம் உங்களை மாதிரி அவங்க மாற்றத்தை பார்த்தாங்க. சரி, 2 பேரும் மாறி மாறுவாங்களா, புதுசாக ஒருத்தர் வர வைக்கலாம். இதுதான். என்னையும் அன்னைக்கு வந்து கேட்டா நான் டிஎம்கே தாங்க வருவேன். எல்லாருமே டிஎம்கேன்னு பணத்தை கொடுத்து மிரட்டி வச்சிருந்தாங்க. ஒன்று விஜய் அப்பப்போ அங்கே போகிறதுக்கு இங்கே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் தடை போட்டாங்க. இதுவே ஒரு வெறி ஆகி போச்சு. இங்கே போகாத இப்போ வந்து அவன் ஒய்ஃபை விட்டு கேஸ் போட வச்சாங்க. தப்பு தானே? இவ்வளோ நாளுக்கு சங்கீதா கேஸ் போடலாம்ல, ஏன் இப்போ போட்டாங்க? திரிசா ஒரு வாட்டி ஏதோ ப்ரோக்ராம் போனால் அது பெருசாக பாப்புலர் பண்ணிட்டாங்க. அது எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணாங்க. 1975 எம்ஜிஆர் அடிக்காத குறை கிடையாது. 72 கட்சி ஆரம்பிச்சு 77 தான் ஆட்சி பிடிச்சாரு. எம்ஜிஆர் பண்ணாத ஆக்கிரமம் இல்லை. அப்போ விஜய்லாம் எவ்வளோ? 2 வருஷம் தான், 2.5 வருஷம் கூட இன்னும் ஆகலை. 2 வருஷம் தான். விஜய் மேலே குழந்தைங்க ரொம்ப பிரியமாக, ஒரு நல்ல டான்ஸரு. அவருக்கு இருக்குது. அவர் எப்படி ஆட்சி நடத்துறாரோ அடுத்த 5 ஆண்டுக்குள்ள மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இதே இளைஞர்களுக்கு வெறுப்பு வராத பார்த்துக்கினா சரி. கம்பல்சரி வரலனால ஏடிஎம்கே வெளியே இருந்து ஆதரவு கொடுப்பாங்க, டிஎம்கே கொடுக்க மாட்டாங்க. இப்போ 118 இடம் தனி மெஜாரிட்டிக்கு 118. அவரால் 110, 105 காலையிலேருந்து 105, 108 தான் இருந்துனுக்குது. அவர் 100 வந்துட்டாருனா கூட போக கொஞ்சம் வடிகட்ட கூட ஆரம்பிப்பாங்க. வடிகட்டினா கூட ஒரு 100 வந்தாருன்னு வச்சுங்க, ஏடிஎம்கே வெளியே இருந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பேன். ஆனால் திமுக கொடுக்க மாட்டாங்க. ஏடிஎம்கே வந்து விஜய் சரி பார்க்கலாம், ஒரு 2 வருஷம் அவர் எப்படி ஆட்சி பண்ணுறாரு கூட வெளியே இருந்து கொடுப்பாங்க. கூட்டணி சேர்ந்து துணை முதலமைச்சர்லாம் எடப்பாடி எதிர்பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் சீனியர். உங்கள்கிட்ட போக மாட்டார். உங்கள்கிட்ட போய் நான் துணை முதல்வராக இருக்க முடியுமா? நான் 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவன். அதனால வந்து வெளியிலேருந்து வேணா ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லுவார கண்டி கூட்டணி சேர மாட்டான். அவன் இது வரலாறு தான், 59 வருஷத்து வரலாறு. அதுதான் காங்கிரஸ் கிட்ட வந்து 67 டிஎம்கே பிரிச்சாங்க. 67 இன்னைக்கு 26 வரைக்கும் கணக்கு போடுங்க. 59 வருஷம் ஆகுது. இந்த 59 வருஷத்துல திராவிட கட்சி தான் மாறி மாறி வந்தாங்களா கண்டி, நடுவில் எந்த கட்சியும் வரல. அது இவர் வந்து வரலாறு பண்ணியிருக்கேன். நான் ஏடிஎம்கே தான் இருந்தாலும் நான் விஜய்க்கு பார்க்க வரேன். ஏடிஎம்கே தான். நாங்கள் வந்து டிவிக்கு தான் ஓட்டு போட்டோம். பட் அன்எக்ஸ்பெக்டட் தான். காலைல ஓப்பன் பண்ண உடனே பயந்துட்டோம் ஒரு செகண்ட். ஏன்னா ரொம்ப ஹையஸ்டாக வச்சுருந்தாங்க டிஎம்கே. ஆனால் டப்புன்னு பார்த்தா ஏறி வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போவுமே ஒரு 120 அடிச்சிட்டாங்கன்னா இன்னும் சேஃப் ஜோன் உள்ள போயிடுவோம்ல, அதுக்காக தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக அவங்க தான் வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. 2026 அது எப்படி முதல் எலெக்ஷன்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்குறாரு, ஷாக்கிங்காக இல்லையா? ஷாக்கிங்கை தாண்டி அவருக்குள்ள ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குது. அது வந்து ஏன்னா எல்லாருமே
இந்த டைமில் வந்து ஒரு பேக் அடிக்கும்போது கூட அவருக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தார். அவங்க கூட போட்டி போட்டுட்டு இருக்கவங்களுக்கு கூட, அவங்க டீமில் இருக்கவங்களுக்கு கூட ஒரு இது சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் ரிசல்ட் முடிஞ்சோடனே எல்லாரும் இங்கே வாங்க. அந்த விஷயம்லாம் அவர் அப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் கூட ஏதோ ஒரு பேட்டியில் கூட ஒரு நியூஸ் ரைட்டர்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து இதாக மாறுறதுக்கு கிங் மேக்கராக மாறுவீங்களான்னு கேட்கும்போது கூட இல்லை, ஐ டெஃபினெட்லி வின் அப்படிங்கிறத வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். ஸோ அங்கேருந்தே அவரோட அந்த இன்ஸ்பிரேஷனாக அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதாக தான் இருந்துச்சு. எக்ஸிட் போல் ஒன்று வந்துச்சு, ஒரே ஒருத்தவங்க தான் வந்து விஜய் ஜெயிப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அவரையும் போட்டு செம்மடி அடிச்சுட்டாங்க. அதை தாண்டி இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, ஒரு போலீஸ் அவர் சொல்லியிருந்தாரு, அதையுமே அடிச்சாங்க. அவருக்குமே பைத்தியக்காரங்கிற மாதிரி பட்டம் கொடுத்துருந்தாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலி இது நடந்தது வந்து ஹாப்பி தான் எங்களுக்கு. டிவிக்கு ஃபாலோ பண்றவங்க அவங்களாம் ஏதோ கவர்ச்சியில போறாங்க, அவங்க வந்து ஒரு தற்கொலை இல்லை அவர் ஸ்ட்ராங்காக சொன்ன ஒரு விஷயம் தான் ஓட்டு போடவே வச்சுச்சு. நான் மக்கள் காசுல ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மக்களுக்கு என்னங்கிறத வந்து அவங்கள்ட்டே போலிங் மாதிரி விட்டுட்டு அதுலேருந்தே எடுத்து நாங்கள் பண்ணோன்னு சொன்ன இந்த 2 விஷயம் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த 2 விஷயத்துக்காக தான் மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டது. ஜனநாயகம் அப்படிங்கிறது அதுதானே. ஸோ அவ்வளோதான். ஓகே. விஜய் அப்படின்னும் போது வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மீட் பண்றாரு, இத்தனை பர்சன்டேஜ் வாங்கிடுவாரா? விஜயகாந்த்ல 8% தான் வாங்கினார். விஜயகாந்துக்கு வராத கூட்டமா ஓட்டா மாறுமா? பட் போன 5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லை. அதோட ஒரு வெளிப்பாடு தான் 3வது இடத்துக்கு அவங்க போனதுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏடிஎம்கேக்குள்ள வந்தது கூட அது ஒரு பெரிய ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு. தவறு பண்ணிட்டாங்க. திமுக ஒருவேளை சரியில்லை, அதிமுக தானே தேர்ந்தெடுக்கணும். எதுக்கு தாவிக்காது? பட் விஜய்ங்கிறவர் வந்து எப்படின்னா, அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது கூட சினிமாவில் அவரை சார்ந்திருந்த யாரையும் கூட அவர் கைவிடலை. கொரோனா வந்த டைம் கூட அவர் வந்து சினிமா தேட்டர்ஸ் வந்து கைவிடல. மேபி அவர் அன்னைக்கு கைவிட்டிருந்தாருன்னா தேட்டர்ஸ் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஓடிடி இன்னும் பெருசு பூமாக இருக்கும். பட் அவர் வந்து விடலை. அவரோட ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு தான் கொடுப்போம் அப்படிங்கிற போது கூட துணியோட மாஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து அப்போ அவங்களே கைவிடலான்னா நம்பி ஓட்டு போடுறவங்களே கைவிட மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இதுக்கப்புறம் டிவிக்கே ஸ்ட்ராங் ஆகணுமா, கேர்ஃபுல்லாக இருக்கணும்? இதுக்கு மேலே அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க, எந்த இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஜனநாயகம் வரும், அதை பார்க்கலாம். எல்லாமே இருக்குது. எதிர்பார்த்த அந்த டைட்டில் வந்துடும்ல? ஆமாம், தளபதி வெற்றி கொண்டான் கண்டிப்பாக வந்துடும். அதாவது நார்மலா படம் வந்துச்சுன்னா இளைய தளபதி நடிக்கும்னு வரும். இப்போ வந்து முதலமைச்சர் நடிக்கும். ஆமாம், டைம் டு லீடுங்கிறது வந்து உண்மையாயிருச்சு. எல்லாமே அடிச்சு முடிச்சுட்டாங்க. அது மட்டும் ஒன்று சொல்லுங்களேன். அது ஆக்சுவலி முதலமைச்சர் விஜய் நடிக்கும், முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு படம் அப்படி வந்துடும் ஃபைனல். ஆனால் ஃபைனல் படம் ஒரு வெற்றிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது, எப்படி ஒரு எமோஷனாக இருக்கும்? கண்டிப்பாக. ஏற்கனவே தேட்டர் வந்து பிளாஸ்ட் ஆகும், இது இன்னும் டபுள் கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்னா. சீரியஸ்லி விஜய் வந்து ஒரு பொலிட்டிஷியனாக பார்க்குறாங்களா, ஒரு எமோஷனாக பார்க்குறாங்க? அவர் எல்லாரோட வீட்லேயும் ஒரு எமோஷனாக தான் இருக்கார். நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம சொந்தம், நம்ம ரத்தம், நம்ம புள்ளங்கிற மாதிரி தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்காரு. மற்றவங்களால கிரியேட் பண்ண முடியல, யாராலையுமே. இனிமேலும் கிரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதான் பெரிய ஷாக். சினிமாலேயும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, இது வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியை நாங்களும் பார்க்குறோங்கிறதே எங்களுக்கு ஒரு ஹாப்பி தான். ஆமாம், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி மேக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. பட் கண்ணுக்கு முன்னாடி ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து இன்னும் கூடுதல் சந்தோஷம் தான். எதிர்பார்த்தீங்களா விஜய் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் அவர் கட்சி ஓப்பன் பண்ணி ஆட்சி பிடிக்கிறார்? இல்லை, உண்மையை எதிர்பார்க்கல தான். ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. எல்லா பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது மீடியா சொன்னதே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ வந்து மீடியாவும் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சின்ன பசங்க எதிர்பார்த்த லெவலில் ஆயிடுச்சு இன்னைக்கு. என்ன பண்ணார் அப்படி? உண்மையாகவே என்ன பண்ணார் உங்களுக்கு தெரிஞ்சு? இல்லை, என்ன பண்ணாருன்னு இல்லை, இனிமேட்டு என்ன பண்ண போகிறாருன்னு தான் பார்க்கணும். நம்ம இதுக்கப்புறம் நம்ம வாய்ப்பும் கொடுத்தாச்சு. இனிமேட்டு அவர் நம்பிக்கைக்கு அடுத்த விஷயம் எப்படி வரப்போகுதுன்னு இந்த ஒரு 5 வருஷத்தில் பார்த்தா தெரிஞ்சிடும். நிறைய பிரச்சாரமே பண்ணலையே.